பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நீதிமான்கள் கூப்பிடும்போது. யார் நீதிமான்? ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், இவர்கள் நீதிமான்கள். இவர்கள் எங்கிருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். கூப்பிடணும். எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாததும் நீ அறியாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அப்போ இயேசுவை கூப்பிடணும். எப்பொழுதும் ஜெபம் மாறக்கூடாது. காலை, மதியம், இரவு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை நீங்கள் நல்லா துதிச்சு அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். டங்ஸ் பேசிக்கொண்டே இருக்கணும். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் உம்மை நோக்கி எப்பொழுதும் கூப்பிட ஒன்று குறைவில்லாதபடி எங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.